என்னடாப்பா காலம பிடிக்க பிள்ளைன்னா வேலை வேலை வேலையாண்டு திரிஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஒரு வேலை கேளுக்குறாங்க இல்லையாப்பா. ஒரு கேட்டு துறன் ஐயா மம்மாடியோட நிக்கிறேன். ஐயா என்ன ஐயா என்ன தனியா நிக்கிறீங்களோ உனக்கு ஐயா? தேர்தல் வந்து அவளை பார்த்து நிக்கிறேன். கணக்கு கிடக்கு ஐயா அதுங்க அப்படியே என்னய்யா எல்லாரும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் வேலைதான் ஐயா சரியினும் 500 ரூபா 1000 200 ரூபாண்டா ஐயா நான் போட்டு பாருங்க ஐயா. பார்த்து நீங்களும் கோல் பண்ணினது நான் பண்ணி சரி 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 இப்ப என்ன அடிக்கிறது தேங்காய காலால உரிக்க அஞ்சு தேங்காய அங்க வினலுக்க கொண்டே உரிப்பேன் ஐயா. அது எது இது சரியான நினைவு இல்லையா ஐயா. வேற காரணம்னா உங்களுக்கு ஏதோ இது மேல இருக்கிற விளக்காரமா கிடக்கும் ஐயா. ஐயா ஐயா கேக்கு 2 குரணைக்காதுங்க ஐயா. எனக்கு ஒரு சோடாண்டு எடுத்துட்டு வாங்க. அஞ்சா அஞ்சா ஐயா இங்க என்ன பாருங்க ஐயா அண்ணன் மேற்கண்ணு உங்களுக்கு சுகர் இருக்கு. அங்க ஒரு நல்ல இடங்களா கையா உங்களுக்கு மருந்து எடுக்கிறது இல்ல ஐயா. கொதிக்கிறான் நிக்கிறேன் ஒரு சோடா கட்டதுக்கு இப்படி துள்ளி கொண்டு போறேன். என்ன பழக்க வழங்கும் பெறட்டும் பொறுங்க குடிப்பேன். இதுல என்னப்பா நான் குடிக்கிறத கொண்டால் வாரான் வாரான். ஐயா போற இடங்கள்லயா கொஞ்சம் சொகுசான வேலைதான் தந்தவே. இது இங்க நீங்க நிறைய குனியா வச்சுட்டீங்க. சரி சரி சோடா கொண்டு அங்க குடிச்சிட்டு போய் அடுத்த கணக்கா கிடக்கு. அப்ப பின்ன நான் ஒரு சோடா குடிச்சு குடிச்சா உங்களுக்கு முழு தேங்காய் குடிச்சுதான் சரிதானே. தண்டு தான் தாங்க நான் குடிப்பேன். நீங்க வாங்க இங்க சோடா தாங்க சொல்றேன். மத்தியானம் சாப்பாடுகள் இல்லாம என்ன மாதிரி சாப்பாடு நான் ஐயா பெத்தில வாக்கு போட்டு வச்சாதான் எனக்கு கலப்பு தெரியாது. நீ எந்த நாள்ல இருந்து வரீங்க? இந்த நாள்ல இருந்து வரீங்க? நான் இங்க ஸ்ரீலங்கா தான். ஐயா நிறைய புளிக்கி கொண்டு வந்துருக்கிறீர்கள் போலக்கா. குரணைக்காங்க ஐயா கீழே மேலையும் தட்டி உடைச்சு ஐயா பழகி போட்டு தெரியாது ஐயா. ஏதோ வருஷமா நெச்சிட்டு என்ன ஐயா குரணைக்காதங்க ஐயா. சுவருக்கு போய் மருந்து எடுங்க. எனக்கு சோறு இல்லை சரி சோறாக்களும் இப்ப கொஞ்சம் ஒரு மேல தான் கிடக்கேன்னு ஐயா. நீங்க ஐயா இங்க கணக்கு தேங்காய் அடக்குன்னு சொல்றீங்க. மத்தியானம் கொத்து எனக்கு நல்ல மிக்ஸ் எல்லாம் போட்டு கொத்து கொத்துவாங்க. மிக்ஸ் மிக்ஸ் கொத்தோ மிக்ஸ் கொத்தோ மிக்ஸ் கொத்தோ வேணிடா ஐயா. மிக்ஸ் கொத்து வேண்டிக்கிட்டு வரீங்களே அப்படியே ஐயா. இப்ப தேங்காய் எப்படி உருகிதாண்டு வேறுங்க. தம்பி போறானே தம்பி போறான். இங்க வாங்க இப்ப ஒரு கொஞ்சம் இதை கேளுங்க சத்தம் போடாதங்க ஐயா. இது ஒரு வீட்டை ஆக்கள் இல்லையே தண்ணி ஒன்று எடுத்து நான் குடிக்கிறேன். வேலைக்காரன் சூப்பர் வேலைக்காரன் கூட தெரியாத ஐயா. எல்லாம் அப்படியே தண்ணி தண்ணியை கொண்டாங்க. இந்த நேரம் வெங்காய சாப்பாடு தான் சாப்பிடுறவங்களோட அடிக்கடி வெங்காயம் வெங்காயம் கொண்டு வருது. கட்டினால என்ன மாலை தெரியாது. குறுக்கால போனாங்க நடையும் மாலையும் பேருங்க வந்துடுது. வேலை வர்றோன்னா அமர்த்தி குத்துறதான் வேலை. தண்ணிக்கு சண்டை அதுக்கு சண்டை.
சரி சரி நாங்களும் முடிப்போம். கிடாக்கட்டு தண்ணியை குடிச்சு போட்டான்னு உரிக்கும். கணக்கே தான் கதைச்சா நல்ல கம்பி கொண்டு தான் வச்சிருக்கிறேன். நான் அப்படியே டக்குன்னு ஒரு அதில் ஒரு சொட் வேலைக்காரன்ட்டா அவருக்கு ஒரு விளக்கம் போட, ஒரு தண்ணி கேட்டாலும் ஒரு தண்ணியை கொண்டாடுறானே நல்ல வேலை மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸா. ஐயா வீட்டுக்காரன் எந்த நேரம் கொதிச்சு பண்ணிக்கிறான். வேலைக்காரன் சும்மா வந்தது ஐயா உங்களை பற்றி புகழ்ந்து காய்ச்சி பண்ணிக்கிறேன். ஓடி ஆடி ஐயா கார் ஐயா உண்ட வட்டியை நான் தனியாக வேலை செய்கிறது. காலைல வளர்ந்து தேங்காயை போடுறேன். தேங்காய் பிடிக்க போய்க்கல தண்ணி கேட்டால் வீட்டுக்காரன் முறையாது. சாப்பாடு இருக்கிற சொல்லியாச்சு. சாப்பாடு சொல்லி சரி 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 வருங்க. எங்கேயோ வந்தது கிடக்கு ஐயா. ஐயா எல்லாருக்கும் நல்ல மாதிரி தான் கிடங்குட்டோம். அதுக்கும் கிடங்குட்டோம். அப்போ வேலை கிடக்கு போட. ஓகே ஓகே நிறைய வேலை கிடக்கு. தேங்காய் விதியண்டா ஐயா எப்படிங்க ஐயா. தேங்காய் உரிக்கிறதுல நான் பெரிய ஊருக்குள்ள கேட்டிங்கன்னா தெரியும். இங்க கணக்க கதைக்காக என்ன கூட 4 பேர் வீட்டை கேள் எப்படி வேலை காரணம்னு சொன்னா சொல்லுவாங்க. கந்தசாமி நல்ல வேலையாண்டு. கந்தசாமியும் தெரியும். கந்தசாமியும் எங்க மம்படி எங்க இதுக்க போட்டு கிடக்கு. ஒழுங்கான ஒரு இதுவும் இல்லை ஒன்றும் இல்லை. தேங்காய் உரிக்கண்டா நான் என்ன வாயால கிழிச்சு உரிக்கிறது. தேங்காய் விலையில புல்லு ஒன்று என்ன ஒன்று புல்லு புல்லு அதுக்கு வாடகை தருவீங்க. வாடகை தெரியல வாடகை தருவீங்க 50 ரூபா தெரியல சொல்லணும் இல்லை வைக்க. வாடகை புல்லு ஒன்று கண்டா ஆடு கையாடிகள் வாத உங்களை என்ன நம்பி இருக்கா. எங்க கல்யாணம் கட்டிட்டீங்களே. கல்யாணம் பின்னர் கட்டிக்கிறேன். பின்னர் கட்டி இருக்கிறீங்களோ. பின்னர் நரிசியை கட்டி போட்டுக்கிறார். குழப்படி விட்டுருக்கார். ஐயா உங்களோட என்னண்டு தான் அந்த மனுஷி உங்களை கட்டி போடணும். ஓடிய மனுஷியை கட்டி போடக்கூடாது. மனுஷியை கட்டி போட்டுக்கிறாரு. அல்வாங்க நான் பக்கத்து வீட்டுக்காரன் தேங்காய் வெட்டி தாரிங்க. இவரை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா என்னன்ற அயருக்குள்ள இருக்கிறீங்களாப்பா. ஒரு வேலைக்காரனை போட்டு வேலைக்காரன் மாதிரிடாப்பா வச்சிருக்கிறாங்க. அதை செய் இதை செய் சாப்பாடு கேட்டால் தண்ணியை கேட்டால் அதை இதை செய்யறான் தம்பி. நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல தான் தம்பி. வேற வார நீங்கள் வாரையில் எனக்கு தெரியுதானே. வெட்ட கூட நிறைய பார்த்தா இவர் வருவே உங்களை பற்றி போல்ந்து தம்பி சொல்கிறேன். ஐயா நீ போக வேண்டாம். தேங்காய் வாங்க ஐயா பொறுங்க. நான் பார்த்தேன். உங்களுக்கு முதல் உடம்பை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுங்க. இந்த சோழப்படி சுடலை சோழப்படி சுடலை கடைசியாக எல்லாரும் போகிறதுதான். இப்போ ஓட்டு போகிறேன். சரி சரி அது சரி சாப்பாடெல்லாம் ரெடி தானே. எங்க கொத்துக்க சொன்ன நீங்கள் தெரியுமே தெரியும். கணக்க கதைச்சா அப்படியே விஜய் படம் பாக்குறீங்க. விஜய் உங்களோட பேரை நீங்களும் உங்களால போயெல்லாம் இந்த கடைவட்டி அங்காடையெல்லாம் போய் கேளுங்க எப்படி இருக்கும். அந்த சாமி கலந்த ஒரு தேங்காய் வச்சு போட காசை தந்து விடு. காசு நீ 120 ரூபா சோளா தந்தீங்க. என்ன பேக்காட்ட ரஞ்ச கணக்கு அதுவும் போறேன். சோளா காசை கொண்டு என்ன பேர் என்ன பேர் உனக்கு எங்க கொண்டே கூட உனக்கு தெரியுமே. எங்க மனுஷன் எங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். பின்னே கட்டி போட்டு பின்னே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. நீ கல்யாணம் கட்டே இல்லையே. ஐயா ஐயா பரையா பரையா விட 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 நீ எந்த காடை குறிச்சு போய் காசு கட்டாமல் சம்பள காசும் தர்றதுல போட போட இந்த வேலையில் நீ நீ எங்க வந்து எங்கேயோ வந்த எங்க வந்தாங்களோ இருக்காது. சொட்ட தேலை சொட்ட தேலை கூட போல அதுதான் தலைக்கு டை அடிச்சுட்டு வலிக்கிட்டு உங்களோட கடப்பக்கம் பெறவே இல்லை. வாடா வாடா வாடா